உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல ஒன்றும் போடவே இல்லை. ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கறதா இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் மனசுக்குள்ள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிஞ்சது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வந்திருக்கிறார். இதுதான் விஷயம். மற்ற பயிற்சிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ இவங்கெல்லாம் தொழில் முறையோடு நின்றுப்பாங்க. மிஞ்சி போனா வேலை போகும், மிஞ்சி போனா பண வரவு இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ராகுவும் கேதுவும் நம்ம உறவுகளோடு விளையாடுவாங்க. நம்ம எதை பெருசாக நம்புகிறோமோ அந்த விஷயங்களை கை வைப்பாங்க. கணவன் மனைவி உறவு, நம்பிக்கை, இதிலெல்லாம் கை வைப்பாங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்று பார்த்தோமே ஆனால், மேஷராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகு பகவானும் 5ஆம் இடத்திலே கேது பகவானும் வருகிறார்கள். ராகு உட்கார்ந்து பணி செய்வதற்கு இதை விட சிறப்பான ஒரு இடம் இல்லை அப்படின்னா அது 11ஆம் இடம் தான். உபஜயஸ்தானம் என்று பொருள். உபஜயஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்பொழுது அசுர தயாநிதி 11ஆம் இடத்தில் வரும்பொழுது வெற்றி மீது வெற்றி வந்து ஒன்று வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆமா, என்ன வெற்றி, எதுக்கு வெற்றி, என்ன வெற்றி? நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, ஆமா நான் தான் வேலைக்கே போகலையே, எனக்கு என்ன வெற்றி? சார், நான் வேலைக்கு போகிறவங்களை பற்றி பேசிட்டீங்க. ஸோ 11ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். சில பேர் இது நான் கிண்டல் பண்ணல, சில பேர் என்கிட்ட கேட்குற டவுட்டை தான் நான் கேட்குறேன். ஆமாம், வெளிநாடு போகிறோன்னு சொல்கிறீங்களே, நான் தான் ஒன்றும் அதுக்கான எந்த முயற்சியுமே பண்ணலையே. எந்த முயற்சியும் பண்ணலன்னா எந்த ராகு வந்தாலும் உங்களை ஒன்றும் வர முடியாதுப்பா. எப்பொழுதும் உழைக்க தயார் ராகு, கவலைகள் உனக்கேது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி. எப்பொழுதும் உழைக்க தயாராக இருக்கணும். 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது என்ன ஆகிறதுனா, ஒரே தூக்கி மேலே வச்சிடறார். என்ன காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி. சார், வாழ்க்கையிலே நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆக்சிஜன் எது? ஒவ்வொரு விஷயத்திலும் ஆக்சிஜன் எது? நமது வெற்றி. நான் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், ஒரு வெற்றி என்பது இன்னொரு பெரிய வெற்றிக்கான கடவுச்சீட்டு. நான் இதை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த வெற்றிக்கான டிக்கெட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்த வெற்றி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான டிக்கெட். வெற்றிக்கு எண்டே கிடையாது. வெற்றிக்கு என்னைக்காவது எண்டு இருக்கா? பத்ம விபூஷன் வாங்கினவங்கள்ட்ட போய் கேளுங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. இல்லையே, பாரத ரத்னா மிச்சம் இருக்கும்பாங்க. பாரத ரத்னா வாங்கினவங்களை போய் கேளுங்க, அது இன்னொன்று ஏதாவது வேற ஏதாவது ஒன்று பேர் சொல்லுவாங்க. நோபல் பரிசு மிச்சம் இருக்கும், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வெற்றிக்கு ஒரு எல்லையே கிடையாது, அதுக்கு ஒரு வரையறையும் கிடையாது. ஆகையினாலே 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது சிறு சிறு வெற்றிகள் இருக்கு. பார்த்தீங்களா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை என்பாங்க. பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கணும். பூனையை பார்த்துருக்கீங்களா? பூனை. புலி பார்த்துருக்கீங்களான்னா புலி கண்டிப்பாக பார்க்க முடியாது, அதனால பூனையை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். பூனை என்ன பண்ணு சொல்லுங்க? சும்மா இருக்கிற நேரம் வீட்டில் வந்து அப்படி கையை அப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும், கூறிகிட்டே இருக்கும். ஏன் அப்படி பண்ணுது சொல்லுங்க? தன் நகங்களை கூர்மையாக வச்சுக்குது. ஏன் அப்படி கூர்மையாக வச்சுக்குது? அதுக்கு வேறு வேலை இல்லையானா? ஏன்னா அது புலியுடைய வம்சத்தை சேர்ந்தது. எப்பொழுதும் அது தயாராக இருக்கு. சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் தயாராக இருக்கணும். அப்போ தான் பெரிய சண்டை வரும்போது சண்டை போட முடியும். நான்லாம் சண்டை போட்டு 10-20 வருஷம் ஆச்சு, என்றால் சண்டை போட முடியாது. அப்போ 11ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும் பொழுது வெற்றிக்கான இலக்கை நோக்கி உங்களை கூட்டிச் செல்கிறது. வாழ்க்கையிலே நண்பர்களே, 11 என்பது நண்பர்களுக்கான இடம். உலகத்துல யாரையாவது நம்ம தண்டிக்கணும்னு நினைச்சா என்ன செய்யணும் சொல்லுங்க? யாரையாவது தண்டிக்கணும்னு சொன்னா அவனை நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். ஏன் சொல்லுங்க? நம்ம கூட சேர்ந்த அப்புறம் உருப்பட போறான். அப்படிங்கிற மாதிரி மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய நட்பு வட்டாரத்தை நல்ல நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்து ராகு பகவான் வரும் பொழுது விஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நம்ம தெரிஞ்ச ஆட்களுடைய பழகிறோம். இவனை மாதிரி ஒரு விசுவாசி யாரும் கிடையாது. என் தம்பி சதீஷ் மாதிரி ஒரு மிகப்பெரிய விசுவாசி யாரும் கிடையாது. 1 கோடி நானும் நம்பி கொடுக்கலாம். ஓடிட்டு திருடிட்டு ஓட தெரியாது, நான் அறிவு கிடையாது. அப்படிங்கிறவனை வச்சு நீ என்ன செய்ய போறீங்க?
அறிவான ஒரு ஆட்கள் வேண்டும், புத்திசாலியான ஆட்கள். சார் அப்போ விசுவாசம் வேண்டாமா? விசுவாசம் வேண்டும்பா. அது அஜித் நடிச்ச படம். மற்ற நிறைய படம் வந்திருக்கு, எல்லா படமும் தான்ப்பா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல நல்ல நண்பர்கள் வர்றது அவ்வளவு முக்கிய. நண்பர்களை மாமனார் வழி அனுகிரகம் கிடைக்கும். அவர் இது நம்ம ஏதாவது அவருக்கு கொடுத்ததான் உண்டு, அவர் நமக்கு எங்க கொடுக்க போறாரு? அவர்கிட்ட இன்னைக்கு நல்ல பேர் எடுக்கல, அதனால கொடுக்க மாட்டேங்கிறார். நல்ல பேர் எடுத்தா கொடுப்பாரு, அவர் உங்களை நம்பல. ஸோ 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது மாமனாருடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும். இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படுகிறது. 5ஆம் இடத்து கேது. கேது தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு மோசமான இடம் 5 தவிர வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. 5னா பூர்வ புண்ணியஸ்தானம், இறை நம்பிக்கை, கர்மா. அந்த இடத்துல கேது பாம்பு வந்து உக்காந்தாச்சு. ரொம்ப பெரிய ப்ராப்ளம். 5ஆம் இடத்துல கேது பகவான் வந்தா செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும். என்னென்னலாம் தப்பு பண்ணமோ அதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும். நான் இதுக்கு காரணமா அமைஞ்சிட்டேன், இந்த தப்பு நான் தெரிஞ்சே செஞ்சேன், நான் தெரிஞ்சே சொன்ன பொய் எது, இதெல்லாம் நடந்ததுன்னா அதற்கு வருந்தி பாரம் சுமக்கணும், வேற வழியே கிடையாது. கேதுட்டு போய் சரண்டர் ஆயிடணும். இஸ்லாத்திலே ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் யாரை காயப்படுத்தினீர்களோ அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்கும் வரை கடவுள் உங்களை மன்னிப்பதில்லைன்னு. உண்மைதான். 5ஆம் இடத்திலே கேது பகவான் வரும் பொழுது யாரை நீங்க காயப்படுத்துனீங்களோ அவங்கள ஜில்லுன்னு ஆக்குற வரைக்கும் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டுட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. அப்பதான் முக்தி, அல்லாம கிடையாது. அதனால 5ஆம் இடத்துக்கு கேது வரும் பொழுது நம்ம பண்ண தப்பு நமக்கே தெரியும், அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். மற்றபடி ராகுகேது பயிற்சி தொழில் முறையிலே பண முறையிலே மாபெரும் வெற்றியை தருகிறது. உளவியல் ரீதியாக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா சிலப்பதிகாரத்துல பழைய தப்பு அது துரத்தோ, இப்போ அது போய் ரெக்டிஃபை பண்ணுங்க, அது சரி பண்ணிடுங்க. ஆகையினால இந்த ராகு கேது அப்படிங்கிற 2 விஷயத்த எப்பயுமே ஒரு பாம்பினுடைய 2 பாகங்களைத்தான் நம்ம ராகு கேதுன்னு சொல்றோம். நண்பர்களே, ஒரு பாம்பு இப்படி படம் எடுக்கிறது, இது பேர் என்ன? பிரதாபம் என்று சொல்லுகிறோம். பிரதாபம்னா என்ன அப்படின்னா அதனுடைய பெருமை தான் பிரதாபம். அண்ணன் வருகிறார், இதெல்லாம் இந்த பிரதாபம். ஆனால் அதே பாம்பு ஒரு புற்றுக்குள் சென்று உடம்பு என்ன பண்ணுது? இப்படி சுருக்கிக்குது. அதுதான் கேது. கேது என்றால் என்ன? தாழ்வு மனப்பான்மை. கேது என்றால் என்ன? விரக்தி மனநிலை. ராகு என்றால் என்ன? பந்தா காட்டும் மனநிலை. இது 2மே ஒரே பாம்பு தான். ஒரே பாம்பு தான் உடம்பை விரிக்கவும் செய்து, ஒரே பாம்பு தான் உடம்பை குறுக்கிக்கவும் செய்து. அதே போலத்தான் மனித மனமும். ராகு சில ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் ஏற்படுகிறது, தேவையற்ற ப்ரொஜெக்ஷன்ஸ். கேது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுகிறது, டிப்ரெஷன். ஸோ இது 2ம் தான் முக்கியமான விஷயமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. அதனால தான் அடிக்கடி பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும் யாருக்கும் வாக்கு கொடுக்காத, ரொம்ப கவலையாக இருக்கும் போதும் யாருக்கும் வாக்கு தராத. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ராகு கேது. ராகுங்கிறவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்திலும் யாருக்கும் எதுவும் செய்கிறேன்னு கமிட் பண்ணாத. அதே மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கும் போதும் யாருக்கும் கமிட் பண்ணாத என்று சொன்னார்கள். ஸோ இப்போது இதில் முக்கியமான விஷயம், கேது சந்திரனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர், அதான் சந்திர கிரகணம். ராகு சூரியனை விழுங்கக்கூடிய சக்தி உடையவர், அதான் சூரிய கிரகணம். இந்த ராகு கேது 2 பேரும் சூரிய சந்திர கிரகணங்களுக்கே அதிபதி. அப்ப இந்த வருடம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வந்திருக்கிறார். ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போவாங்க அவங்க. கும்பம் என்பது சனியினுடைய வீடு, சனியினுடைய மித்திரன் ராகு, இப்ப சனியினுடைய நண்பன். இப்ப சனி தரும் பலன்கள் எல்லாம் ராகு எடுத்து செய்ய போறார். நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் இதெல்லாத்தையும் காப்பாற்ற போறார். அதே மாதிரி கேது சூரியனுடைய வீட்டிலிருந்து சூரியனுடைய ஸ்தானத்தை எடுத்து செய்ய போகிறார். ஏன் இப்படி செய்யறாங்கன்னா இவங்க சாயா கிரகங்கள், இவங்களுக்குன்னு சொந்த கலர்ஸ் கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்தின் பணிகளை தன் பணிகளாக எடுத்து செய்பவர்கள். கிரகங்களிலேயே சனியோ குருவோ தொழில் முறையுடன் விளையாடுபவர்கள், ஆனால் ராகுவோ கேதுவோ உறவுகளோடு விளையாடுபவர்கள். ராகு வந்துட்டா கற்பு, நிலைத்தன்மை சம்பந்தப்பட்ட கணவன் மனை உறவு இதெல்லாம் பிரச்சனை வந்தே தீரும். கேது வந்துட்டா ஹெல்த்து, உடல்நிலை, செய்த பாவங்கள், ஊழ்வினை போன்றவற்றில் பிரச்சனைகள் வந்தே தீரும். இந்த ராகு கேது 2 பேர் தரும் பலன்களில் இருந்து விடுதலை என்ன? ராகுக்கான விடுதலைன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன், பத்ரகாளியம்மன் இவங்கெல்லாம் வழிபடுறதன் மூலம் சக்தியை வழிபட்டால் மட்டும்தான் ராகுக்குரிய பிரீத்தி. கேதுக்குரிய பிரீத்தி பிள்ளையாரை வழிபடலாம்.
பிரத்யங்கரா தேவி வழிபடலாம். ராகுக்கு இது 2 பேருக்குமே ஆன பிரீத்தி என்னன்னா, புற்று கோயில் செல்லுங்கள், புற்றுக்கு பால் ஊற்றுங்க, புற்று மண்ணை ஒரு சின்ன பொட்டலத்தை எடுத்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கோங்க. திருநாகேஸ்வரம் செல்லுங்கள், திருப்பாம்புபுரம் செல்லுங்கள், கீழ்ப்பெரும்பள்ளம் செல்லுங்கள். இதெல்லாம் சென்று ராகுகேதுக்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. பெனாங் நகரிலே அந்த மடம் இயங்கி கொண்டிருக்கிறது. மலேசியா வருபவர்கள் அந்த மடத்திற்கு வரலாம். அதே மாதிரி வாரம் கிளாங் வருகிறேன், இப்போ பேரா எல்லா இடத்துக்கும் வரேன். அந்த இடங்கள்லாம் வந்து கோலாலம்பூர்லாம் வரேன். அங்கே வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன், ரசிகர்களை சந்திக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் தேவைப்படுகிறதோ ஒரு இல்லங்களுக்கே சென்று செய்து தருகிறேன். காலபுருஷன் ராசி தலைமையான ராசி, முதன்மையான ராசி, முதல் ராசி, வெற்றிகளை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளில் எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், கடந்த காலங்களில் ராகுகேது பகவானால் நீங்கள் ஏற்பட்ட சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ராகு பகவான் கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 12ஆம் இடத்திலும், கேது பகவான் மேச ராசிக்கு 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருந்தார்கள். அப்போ இந்த 1.5 வருஷமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நிதானமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியல. வெளுத்ததெல்லாம் பால். யாரெல்லாம் நம்பி நான் ஏமாந்தேன்னா அந்த 1.5 வருஷத்தில் அதிகமாக ஏமாந்துட்டேன். ஏற்கனவே சனி பகவான் உங்களை ஒரு 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் ராகுகேது பகவானுமே 1.5 வருஷமாக உங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் உண்மையாக பாசமாக அக்கறையாக யார்கிட்டெல்லாம் பழகுனீங்களோ அதில் 80% போலியான நபர்கள் என்பதை இப்போ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய மனதார ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அடா பாவிகளா, உன்னை நம்பியா நான் வந்து இவ்வளோ தூரம் உண்மையான பாசம் வச்சேன், என்னையவே நீ ஏமாத்திட்டியாடா, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய என்னையவே ஏமாத்திட்டியாடா, அப்போ நான் ஒரு மனசார ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அதிகமான மன அழுத்தம் தான் அந்த 1.5 வருஷமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான மன அழுத்தம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காண்டி வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் ஊராருக்காண்டி வாங்கி கொடுத்த கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ரியலாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சில வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது ஆமான்னு சொன்னனால நம்ம வீடியோ சொல்கிறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமைகளை அதிகமாக கொடுத்து உங்களை லாக் பண்ணி இருப்போமா, இருக்கிற இடத்த விட்டு போவோமாங்கிற சூழ்நிலைலாம் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 2023லேருந்து 25க்குள்ளே இந்த பிறந்த வருஷம் வரையும் நான் பட்ட பாடம் வெளியே சொல்ல முடியாதையா, வெளியே சொன்னால் ராஜாவாக கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ராஜா வந்து எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ராஜா. அதே மாதிரி தான் மேச ராசிக்குன்னு ஒரு ராஜ குணம் இருக்கும், ராஜ அங்கீகாரம் இருக்கும். தன்னுடைய செயல்பாடு எப்பயுமே வந்து யாரையும் குறைச்சி நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் செயல்படுற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைங்கும் போது நீங்கள் வெளியே சொன்னால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்கிறக்காண்டி மனசுக்குள்ளேயே நீங்கள் போட்டு போராடி இருப்பீங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி ஏற்கனவே சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காரு. மார்ச் எண்ட்லேருந்து என்ன பண்ணுறாரு, உங்களை பார்க்குறத நிறுத்திட்டார். அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு ரொம்ப தாக்கம் கொடுத்தாரு. ஸோ அந்த வீடியோ வந்து சனி பேச்சில் பேசியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அதுலேயும் நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ அப்போ சனி பகவான் இந்த மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகுகேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு செல்கிறார். 11ல் இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் இடமாற்றம் அடைவது போல கிரக பயிற்சிகள் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதே போல் கேது பகவான் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இந்த மே மாதம் 18ஆம் தேதி இங்கே வர்றாருன்னா கரெக்டாக இங்கே நம்ம சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ சிம்ம ராசிக்குள்ளே 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் பயிற்சி ஆகும்பொழுது இந்த 1.5 வருட காலம், இந்த கிட்டத்தட்ட 18 மாதங்கள்
என்னென்ன நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் கொடுத்த பணம் கூட வராமல் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு யாருக்காவது உதவின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் தடையாகவே இருக்கும். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பணம் வந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. அப்போ பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு பணம் கைக்கு வந்து அப்பாடி நான் கவலைப்படலையா, இப்போ தான் நான் ரிலாக்ஸாக இருக்கேன், எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்குது, பணம் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் என்கிட்ட பணம் கொஞ்சமாச்சும் என்னுடைய தேவைக்கு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ 3, 7, 11 உட்காந்தா ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு. யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கேது 11 உட்காந்தாங்கன்னா அவங்க என்னைக்கா ஒரு நாள் நல்லா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. யாருக்கு கேது 11ஆம் இடத்துல இருக்கோ அவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கேது 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள், லக்ன ரீதியாக 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள் உறுதியாக அவர்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்கிற செயல்பாடு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகம். ஸோ அந்த தன்மை இப்போ நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்வதனால நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டீங்க, இந்த சந்தோஷம் கிடைச்சா போதியா, இந்த மகிழ்ச்சி கிடைச்சா போதியா அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிகமான ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போறார். அதாவது பெண் குழந்தைகள் வேணும், குழந்தைகள் எனக்கு வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிடாதா? மேசராசிக்காரங்க பெண் குழந்தை மேலே ரொம்ப அக்கறை வைப்பாங்க. பெண் குழந்தைனா ஒரு உயிரே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த மேசராசிக்கு பெண் குழந்தை மேலே ஒரு பாசமும் அன்பும் இருக்கும். ஆனால் பெண் குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. என்னங்க 5ஆம் இடத்துல கேது வராரு, புத்திர தோஷம் இல்லையா, புத்திர சாபம் இல்லையா, அப்போலாம் நிறையா எண்ணங்களும் கேள்விகளும் வரலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகுவோ அல்லது கேதுவோ 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. யார் அமர்ந்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முடிவெடுக்க முடியும். ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார். இவ்வளவு நாளாக உங்களுடைய நட்பு, உங்களுக்கு உண்மையான நட்பாக இருந்தவர் எதிரியாக இருப்பார். இனிமேல் அந்த எதிரி என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட பணிஞ்சு வந்து நிற்பார். ஐயா மன்னிச்சுக்கோ, உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாம நான் இவ்வளவு நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நான் கூடவே இருந்து உன்னை துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுன்னு உங்களுடைய துரோகிகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக உண்மையாக ராகு பகவான் கேது பகவான் கொடுப்பார்கள். இனிமே மேசராசிக்காரங்களை எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி ஏமாற்ற முடியாது. அதே போல் அடக்குமுறையில் ஆள முடியாது. உறுதியாக இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு இந்த அடக்குமுறையை உடைத்து ஆளும் திறமையை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறது. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் பதவி உயர்வுக்காண்டி உட்காந்து காத்திருப்பீங்க. பதவி உயர்வு கிடைச்சிடாதா? கிடைச்சா ஒரு சம்பளம் கூடிரும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த அங்கீகாரத்தை நம்ம பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செயல்பாடு இப்போ கிடைக்க போகுது. பதவி உயர்வு உறுதியாக உண்டு. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு 60% இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி வெளிநாடு போவதற்கான சூழ்நிலையெல்லாம் ராகு பகவான் உறுதியாக கொடுப்பார். கடுமையாக உண்மையாக தன்னுடைய
உழைப்பின் மூலமாக முன்னேற நினைக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவம் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. நீங்கள் காட்டு சொல்லிட்டு போகிறீங்க, அது கிடைக்கும் இது கிடைக்குங்க, எங்கெங்க கிடைக்கி, நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு யாரும் மேசராசிக்காரர்கள் சொல்வதாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், 20-30% இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. 70% தான் உங்களுடைய சுய ஜாதகம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அல்லது தசாபுத்திகள் உங்களுக்கு ஏதாவது சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா தான் நான் சொன்ன விஷயங்கள் நடைபெறுவதில் தடுமாற்றமோ தாமதமோ ஏற்படும். இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 2.5 வருஷம் 1.5 வருஷம் இந்த 2 பாயிண்ட்டுமே நான் முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். யாருக்கெல்லாம் உண்மையாக நடந்துச்சுன்னு நினைக்கிங்களோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நடந்தது என்றால் தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கருத்தை சொல்ல தான் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. ஓகேவா? கருத்து சொல்கிற விதம்ன்றது, அதாவது சமூக வலைதளங்களில் கருத்து எப்படினான்னு சொல்லலாம், இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தவறான வார்த்தைகள் நிறைய பேருக்கு உபயோகப்படுத்துறீங்க. நமக்கு உபயோகப்படுத்துறீங்கன்னு சொல்கிறத விட பொதுவாகவே நிறைய உபயோகப்படுத்துறீங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிரகஸ்தர்களை, ஜோதிடர்களை நீங்கள் முடிஞ்சளவு வாழ்த்துறீங்களோ இல்லையோ திட்ட வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா கிரகங்களை நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லி மரியாதை நிமித்தமாக செய்கிறனால நீங்கள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அதில் சில பாதிப்புகளை உங்களுக்கே உங்களை அறியாமல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்த்துக்கள் அல்லது உங்களுக்கு நடக்கலைனாலும் அதையும் சொல்கிற விதம் இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன் நடக்கலை, எதுக்காண்டி நடக்கலைங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு அமைதியாக உட்காருங்க, எதுவுமே பேச வேண்டாம். நீங்கள் கேட்டுருங்க உங்களுக்கு கடந்த காலங்களில் என்னென்ன நடந்திருக்கும், எந்தெந்த வருஷம் ஏற்றமான சூழ்நிலையில் இருந்தீங்க, எந்தெந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, எந்த வருஷம் நீங்கள் போராடிப்பீங்க, என்ன ஏமாற்றத்தை நீங்கள் அடைந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணப்போ ஆமாம் நீங்கள் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். டெஃபினெட்லியாக சொல்கிறேன். இது சேலஞ்சாக கூட சொல்கிறேன். ஸோ நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் ஓப்பன் டிக்லாக சொல்கிற விஷயம் தான். தயவுசெய்து ஜாதகம் கொடுத்துட்டீங்க, அமைதியாக இருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்படித்தான் இப்போ வரையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டோமே. இவங்க வேறு பாவகிரகம், சர்ப்ப கிரகம் சொல்லிட்டோம். ஸோ இவங்க என்ன பாதிப்பை கொடுப்பாங்க? எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு கடக்கும்பொழுது நன்மையும் இருக்கும், பாதுகாப்பான விஷயமும் தீமைகளும் இருக்க தான் செய்யும். ஸோ எது நன்மையோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். எது பாதுகாப்பான விஷயமோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே முன்யோசனைகள் செய்துக்கணும். அதனால தான் பாதுகாப்புங்கிற விஷயத்தையும் நம்ம உள்ள சொல்கிறோம். ஸோ பாதுகாப்பு அப்படின்னா தவறான நபர்களுடன் பழக்க வழக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது. ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கான், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிங்க. ஒருத்தன் பெண்களை தவறான பாதையில் கொண்டு போய் அவர்களை ஏமாற்ற நினைக்கானா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்கள உடனே கட் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்னுமே தெரிய வரும், யார் என்னன்னு தெரிய வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். கூட்டு தொழில் பண்ணுவதாக இருந்தால் 2 பேர் ஜாதத்தையும் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சமாச்சும் முழு அக்கறை செலுத்தி பார்ட்னர்ஷிப்பில் என்ன நடக்கு, உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்க. இந்த 1.5 வருஷம் மேச ராசிக்காரங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, ஷேர் மார்க்கெட்னாலும் சரி, என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்ஸை பிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஒரு ரூபாயே கிடையாது. காசு அள்ளி கொட்டும். நான் 2ஆம் இடத்துல இருந்த குருவும் விலகிட்டார், 3க்கு போயிட்டார். பணம் எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சிங்களோ, எங்கெல்லாம் பணத்துக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, பதவி உயர்வுக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ, அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ராகு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார்.
ஆனால் என்னென்னா உங்களுடைய அபிலாசைகளை தூண்டுறனால கொஞ்சம் பொறுமையாக பொருளாதார விஷயங்களில் பர்ஃபெக்டாக யோசிச்சு செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டு. அதேபோல் கேது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால என்னென்னா கொஞ்சம் அதிகமாக ஓவர் ஆஃப் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க, பலபடியாக என்ன பண்ணுவீங்க, மாற்றிடுவீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த சூழ்நிலைகள் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுக்கு உடையப்பட்ட உங்களுடைய உரிமைப்பட்ட நபர்கள், உண்மையான நபர்கள்ட்ட ஐடியா கேட்டு செய்யுங்க, தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க. முன்பு தெரியாத நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் கருத்துக்கள் மேசராசிக்காரர்கள் கேட்கவே கூடாது. உங்களுக்கு உடைமைப்பட்ட உரியப்பட்ட உங்களை புரிந்து கொண்ட உண்மையான நபர்கள்ட்ட மட்டும் அறிவுரை கேளுங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு காதலில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது பகவான் கொடுப்பார். கேது 5ல் உட்கார்ந்தாருன்னா ஒரு தடை உண்டு. அது என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படலாம். ஸோ அப்போ காதல் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையான காதலுக்கு வழிபாடு என்றைக்குமே என்ன பண்ணும், ஒரு பலன் அளிக்கும். போலியான தவறான காதலுக்கு நீ என்ன உருண்டு உருண்டு சாமி கும்பிட்டாலும் சரி, நீ வானத்திலேருந்து குளிச்சு போய் சாமி கும்பிட்டாலும் சரி பலன் அளிக்காது. அப்போ நான் சாமி கும்பிடுங்க, காதலுக்காண்டி நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்கன்னா, ஒரு உண்மையான ஆண் பெண் பாசத்தில் உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் இப்போ சொல்கிற வழிபாடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தேவைக்காக யூஸ் பண்ணுற ஆணோ அல்லது பெண்ணாக இருந்தால் நீங்கள் உளுந்து கும்பிட்டாலும் கிடைக்காது. சரியா? அப்போ காதலில் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். காதலில் பிரச்சனை வராமல் இருக்க தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் சுக்கிர பகவான் இருப்பார். ஸோ அங்கே உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில் போக முடியல, பக்கத்தில் சிவன் கோயில் தான் இருக்குன்னா நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை கரெக்டாக சுக்கிர ஓரையில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா காதல், உண்மையான காதலுக்கு இணைவு ஏற்படும். இல்லைன்னா கட்டாயமாக பிரிவு உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக காதலில் பிரிவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. ஓகே, இவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்போ பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியப்போ மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில், ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும்னா என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, திருநாகேஸ்வரன் போய் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வழிபாடு செய்வது மூலமாக சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் உறுதியாக ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள் என கூறிக்கொள்கிறேன். மேசராசிக்கு இது நாள் வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து விரயங்களையும் கடன் சார்ந்த தொந்தரவுகளையும், 6ஆம் இடத்துல இருந்த கேது கடன் சார்ந்த தொந்தரவுகளையும் கொடுத்து சில சங்கடங்களை சந்தித்து வந்திருப்பீங்க ராகு கேதுவால். இதை தாண்டி இப்போ பயிற்சியாகக்கூடிய ராகு என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ராகு பயிற்சி அப்படின்றது வாக்கிய கணிதப்படி திருக்கோவில்களில் கடைபிடிக்கிற வாக்கிய கணித முறைப்படி பஞ்சாங்க கணிதம், அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 2 முறையில் நம்ம கணிக்கிறாங்க. அதாவது ஒன்று திருக்கணித முறை, இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்க முறை. இந்த வாக்கிய பஞ்சாங்க முறை பாரம்பரிய முறையாக எடுத்து அதை கோயில்களில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வழக்கத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கியப்படி பலன்கள் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கணித முறைகள் தான் மாறுபடும். பலன்கள் முறை வாக்கியத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பாரம்பரிய முறையில் சொல்லக்கூடியது தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ராகு வர இருக்கிற 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி, அதாவது சித்திரைக்கு கரெக்டாக சொல்லணும் 13ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகுது. அது ரிவர்ஸில் தான் இதோட சுழற்சி இருக்கும். ராகுக்கு இதோட சுழற்சி ரிவர்ஸில் தான், ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பத்துக்கு வந்துருச்சு, விரயத்திலேருந்து கும்பத்துக்கு வந்துட்டார், லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே நம்ம இதனால் வரைக்கும் நடந்துருந்த விரயங்கள் முதல் நிற்க போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கு எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து இதனால் வரைக்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகளையும் உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்த ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துலேருந்து சங்கடங்களை கொடுத்து வந்துட்டு இருந்த கேதுவுமே பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வரும்போதே பார்த்திங்கன்னா குலதெய்வ அருளும், தடைப்பட்டு இருந்த குலதெய்வத்தோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகும். அதே நேரத்தில் வீட்டில் சுபகாரியங்களும் நிச்சயமாக நடக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது நிச்சயமான முறையில்
உங்களுக்கு மேஷராசிக்காரன் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களாக கொடுக்குன்றதுல எல்லோரும் சந்தேகம் வேணாம். அதை சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்து வரிசை விஷயங்களை சொல்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லாபஸ்தானத்து ராகு அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது உச்சபட்சமாக அசுப கிரகங்கள் எங்கே இருந்தால் நன்மை செய்யும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி சனி ஆகட்டும், ராகு ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும், இது போன்ற அசுப கிரகங்கள் எல்லாமே வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இதுலேயும் அந்த 11ஆம் இடம்ன்றது உச்ச பலம். அதாவது நல்ல பலன்களை அசுப கிரகங்கள் எங்கே இருந்தால் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கூடுதல் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபத்துக்கு லாபம் அப்படின்ற மாதிரி லாபஸ்தான அதிபதி சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இதனால் வரையும் 12லேருந்து விரயத்தை கொடுத்து வந்த ராகுவும் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், லாபத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ உபஜய ராசின்னு சொல்லுவோம். 3, 6, 11 3, 6, 11 அசுப கிரகங்கள் வரப்போகிறாங்க. அதில் அசுப கிரகங்களை முழு உச்ச பலம் கொண்ட அசுப கிரகமாக ராகுவும் சனியும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு எதிர்பார்க்க முடியும்னு சொல்லுங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இந்த ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ராகு வந்து நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள், நீங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்கள், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், அதே நேரத்தில் தொழில் மாற்றம், நல்ல தொழிலில் ஒரு வேலையில் ரொம்ப நாள் இருந்து ரெகக்னேஷன் கிடைக்காம சம்பள உயர்வு இல்லாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பும் தொழில் மாற்றமும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் வருது. வெளி மாநிலங்களுக்கு பயணமாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ராகுவோடைய காலம் இருக்குது. அந்த பயணங்கள் மூலியமெல்லாம் வந்து பெரிய வெற்றியும் லாபத்தையும் கிடைக்க போகுது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து நிழல் கிரகம் தான், ஷேடோ பிளானட் தான். ஷேடோ பிளானட் அப்படின்றது அதோட வந்து ஒரு மாயை அப்படின்னும்போது வந்து அது இல்லாத இருக்கிறத போல் காட்டக்கூடியது. அதனால் வந்து இந்த ராகுவுடைய இந்த ராகுவுடைய காலத்தில் கிடைக்கக்கூடிய, இந்த ராகுவோட பயிற்சி காலத்தில் கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கிற ஆதாயங்களை சரியான முறையில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கண்ணை கட்டி எல்லாத்தையுமே கிடைக்கிற மாதிரி கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு ஒரு நாள் இல்லைன்ற மாதிரி போக வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்குற ராகு தான். அதனால் வந்து லாபஸ்தானத்து ராகு லாபத்தை மட்டும்தான் செய்யுமே தவிர்த்து கெட்ட பலன்களை கொடுக்காது. இன்னும் கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மே மாதம் வந்து குரு பயிற்சி இருக்குது. ஸோ குரு பயிற்சி வந்து உங்களுக்கு தனஸ்தானத்திலிருந்து ரிஷபத்தில், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமான ரிஷபத்தில் இருந்து 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போக போகிறார். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறது தான் நல்லது. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு போனால் தான், மிதுனத்துக்கு வந்து குரு பவன் போனால் தான் 11ல் இருக்க ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும். குருவுடைய 9ஆம் பார்வை வந்து கிடைக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அந்த லாபஸ்தானத்தில் இருக்க அசுப கிரகங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் மென்மேலும் பெருகி கூடுதலாக நல்ல விதமாக கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து குருவோட கனெக்ஷனோட தொடர்போட, திரிகோண தொடர்போடு இருக்கக்கூடிய இந்த ராகுவும் சனியும் குரு பார்வையால் உங்களுக்கு பல நல்ல யோகங்களை செய்ய போகுது. பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு முழு பாக்கியாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் மறைகிறாருன்னு நம்ம எடுத்துக்க வேணாம். மறைஞ்சாலும் நிறைவான லாபத்தை ராகு மூலியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் உண்மை. குரு ராகு இணைவு மூலிமா என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றம், பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். இதனால் வரைக்கும் இழுத்துக்க பறிச்சுக்கொண்டு பண்ணிட்டு இருந்த செலவுகள்லாம் அந்த மாதிரியான சூழலெல்லாம் மாறி தாராளமாக நம்ம பணப்புழக்கம் இருக்கும், கையில் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது போக தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பெனிக்கான புது மெஷினரிஸ் வாங்குறது, தொழிலாளர்களை வந்து ரெட்டி பார்க்குறது, வேலைக்கு ஆள் கிடைக்காம சங்கடப்பட்டுருப்பாங்க, சரியான ஆள் அமையலன்னு சொல்லி வருத்தங்கள் இருந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் கூட மாறி உங்களுக்கு வந்து நல்ல, உங்களுக்காக வந்து உண்மையாக உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிடைக்கிறதுக்கான சூழலும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் தொழிலை மிக பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த 11ஆம் இடத்து ராகுவுடைய காலம் வந்து உங்களுக்கு செயல்பட போகுது. அதுக்கு உங்களோட பாக்கியாதிபதி குருவுடைய அனுகிரகமும் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேதுவுடைய நிலை. ராகுவுக்கு எது நிலையில் எப்பயுமே கேது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ராகு பயிற்சி ஆகிற அதே நேரத்தில், அதே நாளில், அதே நேரத்தில் வந்து கேது வந்து கன்னி ராசியில் 6ஆம் இடம், அதாவது மேஷ ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசி அப்படின்றது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது நோய், எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்குரிய ஸ்தானம் தான் அந்த 6ஆம் இடம். ஸோ அந்த 6ஆம் இடத்துல இந்த ருணரோக சத்ரு, இந்த மாதிரியான கடன் சார்ந்த தொல்லைகள், ருணரோக சத்ரு அப்படின்னா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, நோய், கடன், எதிர்ப்புகள், நம்ம நல்ல வேலை செஞ்சும் கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள்லாம் வந்து கொடுக்கக்கூடிய இடம், சொல்லக்கூடிய இடம் வந்து அதுதான். ஒருத்தரோட செயல்கள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்,
இவங்கள்ட்ட நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம், வாங்கின சம்பளத்துக்கு மேலே கூடுதலாக வேலை பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் வச்சு தான். 6ஆம் இடத்துல சுபத்துவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல வந்து அசுபகிரகங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து ஆத்மார்த்தமாக செய்யணும்னு நினச்சாலும் அதோட பிரதிபலிப்பு அதை எதிர்பார்த்தவங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்தவங்க இந்த நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம். ஒரு சிலர் நல்ல கடுமையாக வேலை பார்க்குறேன், நல்லா தான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஏன்னு தெரில, எனக்கு நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அவங்களுக்குலாம் என்ன காரணமாக இருக்குன்னா அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அசுபகிரகங்கள் இருக்கும். ஸோ அசுபகிரகங்கள் இருக்கும்போது வந்து பகைகிரகங்கள் இருக்கும். ஸோ அந்த சூழலில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பணிகளில் வந்து திருப்தின்றது அவங்களுக்கு வேலை கொடுத்தவங்கள்ட்ட கொடுத்தவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியான ஒரு ஸ்தானத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக இருந்து வந்த கேது வந்து அங்கேருந்து மாறி 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 6ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணும் பொதுவாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நோய் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும். பெண்களுக்குன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரியான பிரச்சனை, கல் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கடனையும் கொடுக்கும். கடனையும் வளர்த்து அதனாலையும் அதுக்காகவும் போராடுற வாழ்க்கையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கேது வந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வரப்போகிறாரு, அதாவது 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம், மேச ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான சிம்ம ராசிக்கு வரப்போகிறாரு. அந்த சிம்ம ராசியில் வந்து இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் நிச்சயமாக உங்களோட குலதெய்வ அனுகிரகத்தையும் கூடுதலாக எடுத்து கொடுக்க போகிறாரு. அதில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகளையும் நீக்கி நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்றத எடுத்துக்கலாம். கடன் சார்ந்த விஷயங்களில், சகோதர உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்த சுபகாரியங்கள் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த கேதுவும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு லைஃப்பில் கடந்த வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான யோக பலன்களை கொடுக்க போகுது. எப்பயுமே நம்ம ஒரு மேசராசிக்காரர்களுக்கு சொல்கிற விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த கஷ்டமாக வேணாலும் இருக்கட்டும், கடன் சார்ந்து இருக்கட்டும், உடல் சார்ந்து இருக்கட்டும், மனம் சார்ந்து இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து முருகனோட திருவடியை பிடிங்க, உங்களுக்கு எல்லாமே சுக்குநூறாக நொறுங்கி நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு அடைவீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். நான் எப்பயுமே இதை சொல்கிறது தான். மேசராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த பிரச்சனை இருக்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள தெய்வம் அப்படின்னா அது வந்து முருகன் தான். முருகனை பிடிங்க, நிச்சயமாக பயனுள்ளதாக உங்களுக்கு நிச்சயமாக எல்லா சங்கடங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு சுபோகங்கள் அடையக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த மலை மேலே இருக்க முருகன் கோவில், ஒரு சிலருக்கு வந்து இந்த கடல் சார்ந்த பகுதியில் இருக்க முருகன் கோயிலை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து மேசராசிக்காரர்களுக்கு பழனி, திருத்தணி, சுவாமிமலை இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களை வந்து வழிபட்டு வர்றது வந்து நல்ல முன்னேற்றங்களையும் தொழில் சார்ந்த வளர்ச்சியுமே கொடுக்கும். உங்கள் தனிப்பட்ட ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாமே நல்ல ஒரு வலுப்பெறக்கூடிய சூழலில் தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. அந்த ராகு கேது பயிற்சி வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களோட பாக்கியாதிபதியோட குருவோட நிலை தான். ஸோ குருவோட துணையோடு இருக்கக்கூடிய இந்த ராகுவோட செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாற்றும். நீங்கள் இந்த ஆண்டு இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்த பயணிச்சு இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடையக்கூடிய ஆண்டாக வந்து இந்த வர இருக்க இந்த ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போதுன்ற வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு வரப்போகிறாரு. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா சனியோடையும் சேர்க்கையும் அடைகிறாரு. குரு பார்வை இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கணுக்கால் பகுதி, பாதம் இந்த பகுதிகளில் வந்து அதீதமான வலி, இது குடைச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஒரு சிலருக்கு வரும். குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இது சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கான சரியான மருத்துவங்களை நீங்கள் எடுத்துக்கும் போது அது வந்து தீரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அந்த வாயு தொல்லைகளை உண்டாக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து டைஜஷன் பிரச்சனை மட்டும் வராத அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட உணவு முறையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இருக்காது. இது திரும்ப நான் ஒரு முழுமையாக சொல்லிடுறேன். இந்த ராகு கேது பயிற்சி வந்து நிச்சயமான முறையில் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த கடனை தீர்த்து, உங்கள் மன சங்கடங்களை தீர்த்து, போராட்டங்களை தீர்த்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக சூழலில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம். 7.5 சனி ஆரம்பிக்குது, விரை சனி வருது, அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். குரு அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால
நீங்கள் எதை பற்றியும் கவலையும் படாதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வந்து உங்கள் ராசி அடிப்படையில், மேஷ ராசிக்காரர்கள் ராசி அடிப்படையில் நம்ம இந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம். இதை தாண்டி வந்து முக்கியமாக வந்து நம்மளோட ஜனன ஜாதகம், சுய ஜாதகம் வந்து அதோட பங்கு வந்து ரொம்ப அதீதமான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளோட எதிர்கால பலன்கள் இல்லை, ஒருத்தரோட வாழ்வியலில் ஒரு முழு பலன்கள், அவங்களுக்கு தேவையான சரியான முழுமையான துல்லியமான பலன்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா ராசி பலன் மட்டும் பத்தாது, நிச்சயமாக ஜனன ஜாதக ஆய்வும் தேவை. ஸோ உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியாக தெரிஞ்சு அதில் வெற்றிகரமாக பயணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நம்மளால கொடுக்க முடியும். மேஷ ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார், கேது பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி என்பர்களுக்கு பல நாள் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, கடனுடைய அளவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். ஒரு வேலைன்னு சொன்னா அப்படி டக்குன்னு அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த ராகு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளியூர் படிப்பு, அதாவது வெளியூருக்கு போய் நாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. அதாவது இந்த நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்ல வெளி மாநிலத்துல போய் படிக்கணும், பெரிய பெரிய படிப்பு, அதாவது IAS IPS சீருடை அணிந்த ஒரு படிப்புகளை படிப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான காலகட்டம். டாக்டர், அடுத்து பாத்தீங்கன்னா வக்கீல், அடுத்து ஏர்ஃபோர்ஸ்ல, அடுத்து பைலட் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியாக சீருடை அணிந்த ஒரு தொழிலை செய்வதற்குண்டான படிப்பை படிப்பதற்கு உண்டான ஒரு நேரங்காலமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களை குடும்பத்துல இருந்து பிரிச்சு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்கும். இப்போ நீங்க உள்நாட்டுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இந்த உள்ளூருக்கு வர்றதுனால எனக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்குண்டான பாதிப்புகள் எதுவும், தொந்தரவுகள் எதுவும் உங்களுக்கு வராது. இந்த ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு வழக்குகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட எப்போதுமே ஒரு கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. அவன் பட்டுன்னு வருவான், ஏதாவது பேசிட்டு போயிடுவான், அவனுக்குன்னு ஒரு இங்கிதம் தெரியாது அப்படின்ற மாதிரியாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சமுதாயத்துல, அதுவும் உறவினர்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் இருக்கும். ஆனா தான் செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா வேலை செய்வாங்க. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கெட்ட பேரு, அவமானம், இந்த மாதிரி எல்லாம் இந்த மேஷ ராசி என்பர்கள் சம்பாதித்ததே கிடையாது. கடந்த ஒரு 6 மாதங்களாக என்னைக்கு அந்த 7.5 சனி நமக்கு உள்ள வந்ததோ, 7.5 சனியாக அந்த விரய சனியாக உள்ள வந்ததோ, அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, உறவினர்கள் மத்தியிலேயே ஒண்ணுமே வாயே பேசாம இருக்கும் போது கூட தேவையில்லாத ஒரு அவப்பெயரை வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அங்காளி பங்காளி சண்டைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு அம்மா கிட்ட இருந்தோ, ஒரு அப்பா கிட்ட இருந்தோ உங்களுக்கு சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி ஏதாவது வர வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சண்டையே போடாதவர்கள் இப்பதான் அந்த உறவினர்கள் உங்க மேல
ஒரு காட்டமா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இத்தனை நாள் அவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியாது, அந்த பூர்வீக சொத்தையும் பராமரிச்சது கிடையாது. ஆனா நீங்க அதுல போய் ஏதாவது ஒரு தலையீடு பண்ணும்போது அந்த இடத்துல அது சில ஒரு பிரச்சனைகளாக, ஒரு வழக்குகளாக பின்தொடர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாக பெருமளவு அதற்குண்டான முயற்சிகளை நீங்க முதல்ல எடுத்திருக்க மாட்டீங்க. கடந்த ஒரு 2 வருஷம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்புக்கான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு சிகிச்சைகள் எடுக்கிறதோ அது எதுவுமே பண்ணாம குழந்தை வந்துரும் அப்படின்னு நீங்க 2 வருஷமா காலம் தள்ளி இருப்பீங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளியூர்ல போய் படிக்கிறது, அவங்களுக்கு ஒரு துணையாக சில வேலைகளை செய்யறது, அடுத்து அந்த படிப்புக்கு உண்டான கடன்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில நீங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்க போறீங்க. அவங்களுடைய படிப்புல ஒரு முக்கிய பங்கு, அவங்களுடைய திருமணத்துல ஒரு முக்கிய பங்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு, இப்படி அவங்களுக்காகவே இந்த 1.5 வருடங்கள் கழியக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கேது பயிற்சி இருக்க போகுது. அந்த குழந்தைகள் திருமணம் ஆகி நல்லா போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சு குழந்தைகளுக்காக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொலைதூரமாக செல்லும் போது அதிகப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளை, ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு போறாரு அப்படின்னாலே ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லக்ஸுரியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 1.5 வருடங்கள் இருக்கும். அததான் அந்த விரய சனியும் செய்ய போறாரு, இந்த ராகு பகவானும் செய்ய போறாரு. பணத்தை எல்லாத்தையுமே நீங்க தண்ணியா செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம். வாழ்ந்தா இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியாக இப்ப நம்ம வாழ போறோம், அதுக்கடுத்து நாளைக்கு எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு இந்த மேஷ ராசி என்பர்கள் திடீர்னு இந்த மாதிரியாக எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நிறைய ஒரு வளர்ச்சிகள், பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க சிறந்த ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில இருந்தாலும், அடுத்து மருத்துவ துறையில இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த தொழிலையும் நிறைய ஒரு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல மேஷ ராசி பெண்கள் தன்னுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கை நீங்க எடுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம். தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு நிகராக சில விஷயங்களை முயற்சியோடு செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். 2வது திருமணம்ன்றது இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 5 வருடம் ஆன இந்த மேஷராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்துல 2வது திருமணத்திற்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால் வரைக்கும் தடையாக இருந்த முதல் திருமணமே இப்ப பாத்தீங்கன்னா காதல் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சியாகப்பட்டது இந்த மே மாதம் நடைபெறுது. அந்த திருக்கணிதப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் பார்க்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம்.